Hi friends, இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமாவு தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். கோதுமாவு தோசை வந்து எல்லாருக்கும் எப்படி செய்யணும்னு தெரியும். பட் வந்து கோதுமாவு தோசை வந்து நம்ம வழுவழுன்னு இல்லாமல் எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்தா போதும். நம்ம வந்து கோதுமாவு வந்து தோசையை வந்து நல்ல கிறிஸ்பியாக நம்ம அரிசி மாவு தோசை எப்படி செய்வோமோ அதே மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் அரிசி மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி கோதுமை தோசை செஞ்சு கொடுத்தீங்கன்னா சேம் தோசை சாப்பிட்டா அதே ஃபீலிங் இருக்கும். நம்ம அரிசி மாவு தோசை சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம கோதுமை மாவு தோசையும் சாப்பிட்டா ஒரு ஃபீலிங் இருக்கும். என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா ரவை வந்து நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சீங்கன்னா கிறிஸ்பியாக நமக்கு தோசை வரும். இப்போ 2 கப்பு நீங்கள் அரிசி மாவு எடுக்கும் போது அதில் வந்து 1 கப்பு வந்து நீங்கள் ரவை ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். ப்ளஸ் நம்ம எப்போவுமே கோதுமாவில் போடுற அந்த சீரகம், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் நீங்கள் எப்போவும் சேர்க்கறத நீங்கள் சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக நான் சொன்ன ரவை இதை நீங்கள் ஆட் பண்ணி தோசை செஞ்சு பாருங்கள். தோசை சூப்பராக வரும். நான் ரவை தான் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இன்னொரு டிப் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு தோசைலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஒரு சைடு வேக போட்டு சாப்பிட்டா பிடிக்கும். சில பேர் அப்படியே 2 சைடும் திருப்பி போட்டு வேக வச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த கோதுமை தோசை பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு சூப்பர் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோசையை வந்து ஊற்றிட்டு நீங்கள் மூடி போட்டு வேக வைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டீமில் அது வேகும் போது உங்களுக்கு வந்து அந்த பிசுபிசுப்பு தன்மையே இருக்காது. சூப்பராக நமக்கு வந்து அரிசி மாவு தோசை மாதிரியே மொறுன்னு இருக்கும். நீங்கள் வந்து இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோட சிஸ்டர் தான் எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதுதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் கோதுமை தோசைன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நல்ல கிறிஸ்பியாக மொறுன்னு வரும். இது வந்து சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். நம்ம சப்பாத்தியை வந்து சாஃப்டாக சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இது சூப்பராக இருக்கும் இந்த கோதுமை தோசை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இன்னைக்கு கோதுமை தோசை தான் செஞ்சுருந்தேன். பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. ஸோ நான் இதை ஒரு பிளேட்டுக்கு வந்து மாட்ட போகிறேன். இதுக்கு காம்பினேஷனாக தேங்காய் சட்னி சூப்பராக இருக்குங்க இந்த கோதுமை தோசைக்கு. இங்கே பாருங்கள் ஸ்டிக்னஸ் இல்லாமல் சூப்பராக மொறுன்னு இருக்குது. பார்க்கறதுக்கு சப்பாத்தி மாதிரியே இருக்குது. யாரும் கோதுமை தோசைன்னு நம்பவே மாட்டாங்க. சப்பாத்தியே கொஞ்சம் தின்னாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது நமக்கு கோதுமை தோசை. நான் வந்து இன்னைக்கு கார சட்னி செஞ்சுருந்தேன். ஸோ கார சட்னியும் இதுக்கு நல்லாயிருக்கும், தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருமா எது வேணாலும் வச்சு நம்ம சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் கோதுமை தோசை. இந்த கோதுமை தோசை ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிங்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.